வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் அவல் லட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். அவல் லட்டு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் துருவின தேங்காய், 1/2 கப் வெல்லம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு பாதி பாதியாக உடச்சி எடுத்துருக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்கிற அவலை உள்ளே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த அவல் எல்லாம் நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது தீயை வந்து சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும். அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நாம் இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இது நல்லா சூடாக ஆறட்டும். இப்போ அதே பேனில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இதையும் நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இவன் நல்லா ஆறட்டும். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். இதே போல் நம்ம நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற அவலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மாவு மாதிரி இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். இனி அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை தனியாக மிக்சியில் போட்டால் ஒழுங்காக அரைஞ்சி வராது, அதனால தான் நம்ம தேங்காய் கூட சேர்த்துருக்குறோம். பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. வெல்லத்தை பெரிய துண்டாக போடாதீங்க, நல்லா உடச்சி வச்சுட்டு போட்டால் தான் இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சி வரும். இப்போது அதையும் பவுலில் சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, அப்புறமா முந்திரி பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நெய் சேர்க்கலைன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருட்டுனா தான் நமக்கு லட்டு வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா பொடிஞ்சு பொடிஞ்சு போகும். நீங்கள் லைட்டாக உருட்டி பார்த்தீங்கன்னா லட்டு வந்து உங்களுக்கு வரவே செய்யாது. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருட்டுனீங்க அப்படின்னா தான் லட்டு வந்து நல்லா ஷேப்பாக அழகாக வரும். பாருங்கள், உருட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் பொடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நல்லா டைட்டாக உருட்டும்போது லட்டு கரெக்டாக நமக்கு ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் செஞ்சிடலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய அவல் லட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம அவல் சாதாரணமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு 2-3 நாளைக்கு வரைக்கும் இது கெட்டு போகாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம். நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் கூட போட்டு செய்யலாம். ஆனால் நம்ம வேர்க்கடலையெல்லாம் போடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் உலர் திராட்சை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.